எனக்கு எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம உலகத்தின் கடைக்கோடியில் நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணிய தாய், தமிழ்தாயின் தவ புதல்வி, புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்ப்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியில் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமை ஏற்று நடத்தும் தகைமை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தகைமையுடன் தீட்டும் திட்டங்களால தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த முதலமைச்சரை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை, உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது முதலமைச்சரின் செங்கோன்மை, செங்கோன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர் சான்றோர். சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியை போல இயங்கி வராங்க. 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி சத்துமிக்க பயறு வகைகள் மற்றும் வேக வைத்த உருளைக்கிழங்கு வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தார். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி பல வகை கலவை சாதத்துடன் மசாலா சேர்த்த முட்டை வழங்கும் முன்னோடி திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஒன்றியத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் மற்றும் 3 பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையங்களில் சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல வகை கலவை சாதத்துடன் மசாலா சேர்த்த முட்டை வழங்கும் திட்டம் அனைத்து சத்துணவு மையங்கள், அங்கன்வாடி மையங்கள்ல நீட்டிக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சாங்க. அதன்படி இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சத்துணவு திட்டத்தின் மூலம் பயனடைவோரின் விவரங்கள், செயல்படுத்தப்படும் விதம், வழங்கப்பட்டு வரும் உணவு வகைகள், கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. ஆயிரத்தி 1982ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாணவர்கள், குழந்தைகளின் நலத்தில் அக்கறை கொண்டு இத்திட்டத்தை மேம்படுத்திய விவரம் மற்றும் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவை அடங்கிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம், பயிற்று கல்வி பல தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற சுப்பிரமணியம் பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கலவை சாதம் உள்ளிட்ட சத்தான உணவுடன் கல்விக்கு தேவையான அனைத்தையும் விலையின்றி வழங்கி கல்வி கலைமகளாக திகழ்ந்து வருகிறார். 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதோடு மனித வளத்தை மேம்படுத்துகிறது. சத்துணவு எனும் மாபெரும் திட்டத்தின் மூலம் பல லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இந்த சத்துணவு திட்டம் அனைவருக்கும் ஆரம்ப கல்வியினை உறுதி செய்வதோடு உயர்கல்வியை ஊக்குவிக்கிறது. குழந்தை பருவ இறப்பு, நோயுற்றல் மற்றும் ஊட்டச்சத்து இன்மையினை குறைக்கிறது. மேலும் பள்ளி இடைநிற்றலை குறைக்கிறது. மாணவர்கள் பள்ளி செல்வதை ஊக்கப்படுத்துவதோடு ஆரோக்கியமாக வளர்வதற்கு வசதி செய்கிறது. சத்துணவு திட்டம் கல்வியின் தரத்தை உயர்த்தி வழங்குவதோடு சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது. வகுப்பறையில் குழந்தைகளும் மாணவர்களும் பசியோடு இருப்பதை தவிர்த்து ஆண் பெண் சமநிலையை மேம்படுத்துகிறது. 1/7/1982 அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள குழந்தைகள் மையங்களில்
முன்பருவ கல்வி பயிலும் 2 முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 5 முதல் 9 வயதிற்கு உட்பட்ட ஆரம்ப பள்ளி பயிலும் மாணவர்கள் ஆகியோர் பயன்பெறும் வகையில் துவக்கப்பட்டது. மேலும் 15/9/1982 அன்று நகர்ப்புற பகுதிகளுக்கும் 15/9/1984 அன்று 10 முதல் 15 வயது வரையுள்ள மாணவர்கள் பயனடையும் வகையிலும் சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 12/9/2001 அன்று முதல் கொண்டைக்கடலை, பச்சை பயிறு மற்றும் வேக வைத்த உருளைக்கிழங்கு ஆகியவற்றை குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். 20/3/2013 அன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு முன்னோடி வட்டாரத்தில் புதிய வகை கலவை சாதம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி வழங்கப்பட்டு வருகிறது. 15/8/2013 அன்று முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சத்துணவு மையங்களிலும் புதிய வகை கலவை சாதம் வழங்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 54,439 அங்கன்வாடிகளில் 2 முதல் 6 வயது வரை உள்ள 13,88,669 குழந்தைகளும் 2,307 முதியோர் ஓய்வூதிய பயனாளிகளும் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயனடைகின்றனர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள துவக்க பள்ளிகளின் 26,729 சத்துணவு மையங்களில் 26,99,500 இளம் மாணவர்களும் 6 வரை 8ஆம் வகுப்பு வரை உள்ள உயர் துவக்க பள்ளிகளின் 15,533 சத்துணவு மையங்களில் 20,99,819 மாணவர்களும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் 6,52,244 பேரும் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயனடைகின்றனர். தமிழகத்தில் உள்ள 357 தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் 11,415 மாணவர்களுக்கும் சத்துணவு வழங்கப்படுகிறது. மொத்தமாக 68,53,954 குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்படுகிறது. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனை திவ்வுலகு என்ற குரலின்படி மக்களின் தேவை அறிந்து முன்கூட்டியே அனைத்தையும் வழங்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும், மாற்றாரும், உற்றாரும், சுற்றாரும், பெற்றோரும், நல்லோரும், வல்லோரும், ஆன்றோரும், சான்றோரும், கற்றாரும், கல்லாரும், இருப்பாரும், இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். சத்துணவு திட்டத்தோட உட்கூறுகள் பற்றியும், நாள் ஒன்றுக்கு மாணவர்கள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுற உணவுப் பொருட்களின் அளவு குறித்தும், குழந்தைகளோட தற்கால தேவைகள் மற்றும் விருப்பங்களோட அடிப்படையில உணவு வகையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாற்றம் கொண்டு வந்த விவரங்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். 5 வயது முதல் 9 வயதுக்குட்பட்ட ஆரம்ப பள்ளி குழந்தைகள் மற்றும் 10 முதல் 15 வயது வரையிலான பள்ளி செல்லும் மாணவர்கள் பயனடையும் வகையில் அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் சத்துணவு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் சென்னை ஆகிய 16 மாவட்டங்களில் உள்ள தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்படுகிறது. பதிவு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் சூடான சமைத்த சாதம், சாம்பார் மற்றும் வேக வைத்த முட்டை அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் பள்ளி வளாகத்திற்குள்ளேயே வழங்கப்படுகிறது. முட்டை உண்ணாத குழந்தைகள் மாணவர்களுக்கு மாற்றாக 100 கிராம் எடையுள்ள வாழைப்பழம் அளிக்கப்படுகிறது. அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் குழந்தைகள் மற்றும் மாணவர்களது புரதச்சத்தினை உயர்த்துவதற்காக 20 கிராம் வேக வைத்த கருப்பு கொண்டை கடலை அல்லது பச்சை பயிரும், அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் குழந்தைகள் மற்றும் மாணவர்களது கார்போஹைட்ரேட்டினை அதிகரிக்கும் வகையில் 20 கிராம் அளவிலான வேக வைத்த உருளைக்கிழங்கு வழங்கப்படுகின்றன. இருமுறை செறிவூட்டப்பட்ட உப்பு சத்துணவில் பயன்படுத்தப்படுவதால் அயோடின் குறைபாடு நீக்கப்பட்டு முன்கழுத்து கடலை நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள துவக்க பள்ளிகளில் பயிலும் ஒரு குழந்தைக்கு 100 கிராம் அரிசி, 15 கிராம் பருப்பு, 3 கிராம் எண்ணெய், 1.9 கிராம் உப்பு, 50 கிராம் காய்கறிகள், ஒரு முட்டை, செவ்வாய்க்கிழமைகளில் 20 கிராம் கருப்பு கொண்டை கடலை அல்லது பச்சை பயிறு, வெள்ளிக்கிழமைகளில் 20 கிராம் உருளைக்கிழங்கு ஆகியவை வழங்கப்படுகின்றன.
6 முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள உயர் தொடக்கப்பள்ளி மாணவர் ஒருவருக்கு 150 கிராம் அரிசி, 15 கிராம் பருப்பு, 3 கிராம் எண்ணெய், 2.3 கிராம் உப்பு, 60 கிராம் காய்கறிகள், 1 முட்டை, செவ்வாய்க்கிழமைகளில் 20 கிராம் கருப்பு கொண்டை கடலை அல்லது பச்சை பயிறு, வெள்ளிக்கிழமைகளில் 20 கிராம் உருளைக்கிழங்கு ஆகியவை வழங்கப்படுகின்றன. 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு உயர் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான உணவு அளவு பின்பற்றப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த ஒரே வகையான உணவினை மாற்றி குழந்தைகளின் தற்கால தேவைகள், விருப்பங்களின் அடிப்படையில் உணவு வகையில் மாற்றம் கொண்டுவர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டார். அதன்படி புதிய உணவு வகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. முதல் மற்றும் 3வது வாரத்தின் திங்கட்கிழமைகளில் வெஜிடபிள் பிரியாணியும் மிளகு முட்டையும், செவ்வாய்க்கிழமைகளில் கருப்பு கொண்டை கடலை புலாவ் மற்றும் தக்காளி மசாலா முட்டையும், புதன்கிழமைகளில் தக்காளி சாதமும் மிளகு முட்டையும், வியாழக்கிழமைகளில் சாதத்துடன் சாம்பார் மற்றும் வேக வைத்த முட்டையும், வெள்ளிக்கிழமைகளில் கருவேப்பிலை அல்லது கீரை சாதம், மசாலா முட்டை, மிளகாய் பொடி தூவி வறுத்த உருளைக்கிழங்கும் வழங்கப்படுகின்றன. 2வது மற்றும் 4வது வாரத்தின் திங்கட்கிழமைகளில் சாம்பார் சாதம் என்று அழைக்கப்படும் பிசிபேலாபாத் மற்றும் வெங்காயம், தக்காளி மசாலா முட்டையும், செவ்வாய்க்கிழமைகளில் மீல் மேக்கர் மற்றும் காய்கறி கலந்த வெஜிடபிள் சாதமும் மிளகு முட்டையும், புதன்கிழமைகளில் புளி சாதமும் தக்காளி மசாலா முட்டையும், வியாழக்கிழமைகளில் எலுமிச்சை சாதம், சுண்டல் மற்றும் தக்காளி முட்டையும், வெள்ளிக்கிழமைகளில் சாதத்துடன் காய்கறி சாம்பார், வேக வைத்த முட்டை மற்றும் வறுத்த உருளைக்கிழங்கும் வழங்கப்படுகின்றன. இப்புதிய வகை கலவை சாதம் 20/3/2013 அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு 91,881 சத்துணவு மற்றும் அங்கன்வாடி குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர். மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சென்னையைச் சேர்ந்த 20 தேர்ந்த சமையல் வல்லுநர்களை கொண்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், மாணவர்களுக்கு வழங்கப்படும் முட்டைகள் குறைந்தபட்சம் 46 கிராம் முதல் 52 கிராம் எடையுடையவனாக உள்ளன. 1 முதல் 2 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வாரம் ஒரு வேக வைத்த முட்டையும், 3 முதல் 5 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு 3 வேக வைத்த முட்டைகளும், 5 முதல் 15 வரையிலான மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் தினம் ஒரு வேக வைத்த முட்டையும் வழங்கப்படுகின்றன. சென்னையை பொறுத்தமட்டில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு முட்டைகள் நேரடியாக விநியோகம் செய்யப்படுகின்றன. இதர மாவட்டங்களில் முட்டைகள் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு அங்கிருந்து மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. வட்டார வளர்ச்சி அலுவலக கிடங்கிலிருந்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு முட்டைகள் எடுத்துச் செல்ல தலா ஒரு முட்டைக்கு 8 பைசா வீதம் போக்குவரத்து செலவினம் வழங்கப்படுகிறது. முட்டைகளின் மேல் தமிழ்நாடு அரசுக்காக என்ற மாறுபட்ட 8 நிறங்களில் ஒவ்வொரு மாதமும் முத்திரை பதிக்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாயுள்ளத்தோடு வழங்கி வரும் கலவை சாதம், பிசிபெலாபாத், வெஜிடபிள் பிரியாணி, மிளகு முட்டை, புலாவ், தக்காளி மசாலா முட்டை, தக்காளி சாதம், கீரை சாதம், கருவேப்பிலை சாதம், மிளகு பொடி தூவி வறுத்த உருளைக்கிழங்கு, மசாலா முட்டை, மீல் மேக்கர் மற்றும் காய்கறிகள் கலந்த வெஜிடபிள் சாதம், எலுமிச்சை சாதம், சுண்டல், வேக வைத்த முட்டை உள்ளிட்ட பல்வகை உணவை மாணவர்கள் விரும்பி மகிழ்ச்சியோடு புசித்து வருகின்றனர். இதனால் உள்ள மகிழ்ந்துள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நான் எங்கள் பிள்ளைய அங்கன்வாடி மையத்தில் சேர்த்துட்ருக்கிறேன். எங்கள் பிள்ளைக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு எங்கள் வீட்டில் கூட நாங்கள் செய்து கொடுக்கல. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி தந்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோட வருமானத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான உணவுகளை வச்சு கொடுக்க முடியல. ஆனால் இந்த சத்துணவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு, கடலை, பயிறு, வாரத்துக்கு 3 நாள் முட்டை. வாரத்துக்கு 3 நாள் முட்டை வாங்கணும்னா எனக்குலாம் ரொம்ப கஷ்டம், முடியல. குழந்தைகளுடைய படிப்பு, நல்ல அறிவு வளர்ச்சிக்கும் தேக ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதாட்டு சொல்கிறான். இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 5 நாளும் 5 விதமான சாதம் போடுறாங்க. கொண்டைக்கடலை சாதம், கருவேப்பிலை சாதம், கீரை சாதம், எல்லாமே சத்தான உணவுகளை இப்ப கொடுக்குறாங்க. பசங்களும் விருப்பமா இஷ்டமா சாப்பிட்றாங்க, வீட்டை விட இங்க இஷ்டமா சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வழங்க உத்தரவிட்ட தமிழக முதல்வர் அம்மாவுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். விதவிதமாக முட்டைகள் 5 நாட்கள் சிக்கன் பொடி முட்டை, மிளகு முட்டை, தக்காளி முட்டை, இந்த மாதிரி வெரைட்டிஸாக போடுறதுனால பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த விதவிதமாக செய்ய கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.
தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு, காய்கறிக்கு சாதம், கீரை சாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. பச்சை பயிரெலாம் வேக வச்சு தராங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. இப்போ ஸ்கூலில் வந்து சாப்பிட்றனால வீட்டில் அவங்களே கேட்குறாங்க. ரொம்பவும் உதவியாக இருக்குது எங்களுக்கு. இது அம்மாவுக்கு தான் முதல்ல நாங்கள் நன்றி சொல்லிக்கணும். அம்மா வந்து குழந்தைங்களுக்கு விதவிதமாக கலவை சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நாளும் உருளைக்கிழங்கு, முட்டை, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலைன்னு ஒவ்வொரு நாளும் சாதத்தோட இணை உணவு சேர்த்து கொடுக்கறதுனால பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றாங்க. எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாத சாப்பாடுலாம் இங்கே நல்லா சாப்பிட்றாங்க பிள்ளைங்க. இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்த வரைக்கும் மனமார்ந்த நன்றி தான் அவங்களுக்கு சொல்லணும். நான் இப்போ அம்மா வந்து காய்கறிகள் வந்து காய்கறி சாதம், லெமன் ரைஸ் சாதம், அப்புறம் கொழக்கட்டை கொடுக்குறாங்க, எள்ளு உருண்டை கொடுக்குறாங்க, சத்து மாவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. தமிழக முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் அங்கன்வாடி மையத்துக்கு குழந்தைங்க வர்றதுனால குழந்தைங்க ஊட்டச்சத்துள்ள உணவு சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகி நல்லா எனர்ஜியாக இருக்காங்க. அதே சமயம் குழந்தைங்க இங்கே வர்றதுனால ரொம்ப சந்தோஷமாக எல்லா குழந்தைங்களோடையும் ஒற்றுமையாக பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த அம்மா அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அம்மா வந்து இந்த பல வகை உணவு சாத திட்டத்தை கொண்டு வந்த பிறகு பசங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுதுங்க. பசங்க ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா படிக்குதுங்க. எங்களுக்கு சரி பசங்க மதியம் சாப்பிட்டதோ சாப்பிடலன்ற அந்த கவலை கிடையாது. பசங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வருதுன்ற இதோட இருக்கிறோம். இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்த அம்மாவுக்கு எங்களது கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வெரைட்டியான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பழ வகைகள் கொடுக்குறாங்க. அதேமாரி காலையில் வந்து காலைல 10 மணிக்குள்ளே ஒவ்வொரு இது மாவில் வந்து இடியாப்பம், கொழுக்கட்டை, அடை இந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட நாங்கள் வீட்டுகளில் செஞ்சு கொடுத்தது கிடையாது. இவ்வளவு உதவி செய்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமையல் செய்யும் முறையினை எளிதாக்குவது, புகைமூட்டமின்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு தரமான உணவுகளை குழந்தைகளுக்கு வழங்குவதை உறுதி செய்வது, புகையினை சுவாசிப்பதால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டினை தடுக்கும் பொருட்டு அனைத்து சத்துணவு மையங்களுக்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்களை குறித்து இப்ப பார்க்கலாம். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தரும் தேவை பட்டியலின்படி சத்துணவு மையங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், இருமுறை செறிவூட்டப்பட்ட உப்பு, கருப்பு கொண்டைக்கடலை மற்றும் பச்சை பயிறு விநியோகம் செய்யும் முகமை பணி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் நாளிலிருந்து 25ஆம் நாளுக்குள் சத்துணவு மையங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தனது மண்டல கிடங்குகளிலிருந்து சத்துணவு மையங்களுக்கு நேரடியாக விநியோகிக்கிறது. மாதந்தோறும் பெறப்படும் உணவுப் பொருட்களுக்கான பட்டியல் தொகை நேரடியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு பெற்று வழங்க மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலர்களால் சத்துணவு அமைப்பாளர்களது வங்கி கணக்கில் மின்னணு பரிமாற்றம் மூலமாக வரவு வைக்கப்படும் முன்பண தொகையினை பயன்படுத்தி சத்துணவு தயாரிப்பதற்கு தேவையான காய்கறிகள், தாளித பொருட்கள் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றினை உள்ளூரிலேயே வாங்கி செலவினம் மேற்கொள்ள சத்துணவு அமைப்பாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 8,41,007 குழந்தைகள், மாணவர்கள் பயனடையும் வகையில் 5,04 லட்சம் ரூபாய் செலவில் எவர் சில்வர் தட்டுகள் மற்றும் டம்ளர்கள் வாங்கி வழங்கப்பட்டுள்ளன. 17,312 சத்துணவு மையங்களுக்கு சமையல் உபகரணங்களான மூடியுடன் கூடிய பாத்திரம், கடாய் மற்றும் கரண்டிகள் ஆகியவை 8,66 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கி விநியோகிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் வாயிலாக 42,619 சத்துணவு மையங்களுக்கு அரவை இயந்திரம் தலா 1,241 ரூபாய் வீதம் 5,43 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கி வழங்கப்பட்டுள்ளன. சத்துணவு மையங்களை எரிவாயு இணைப்புடன் நவீனமயமாக்க மையம் ஒன்றுக்கு 22,350 ரூபாய் வீதம் 873 மையங்களுக்கு 1,95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 14,130 வைப்பறையுடன் கூடிய சமையலறை கட்ட 359,70 லட்சம் ரூபாய் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டுமான வேலை ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுத்தம் செய்ய தேவையான சோப்பு, துடைப்பம், பினாயில் போன்ற பொருட்கள் வாங்குவதற்கென 500 மாணவர்கள் வரை உள்ள மையம் ஒன்றுக்கு 20 ரூபாயும்,
500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ள மையம் ஒன்றுக்கு 30 ரூபாயும் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகின்றன. 42,619 சத்துணவு மையங்களில் 6,257 மையங்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் மீதமுள்ள 36,362 மையங்களுக்கு எரிவாயு இணைப்பு அல்லது சாத்தியமுள்ள இடங்களில் நீராவியால் சமையல் செய்து வழங்க வழிவகை செய்யப்பட உள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் சத்துணவு திட்டத்தின் மூலமா பயனடைந்து வரும் மாணவர்கள் வயிறார உணவுண்டு தரமான கல்வி பயின்று வருகின்றனர். கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையா திகழும் சத்துணவு திட்டத்தினால் நாளைய சமுதாயம் புத்துணர்ச்சியுடன் புதுப்பொலிவு பெற்று வளர்ந்து வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் மாணவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. சோறு, முட்டை, பையல் சாப்பாடு நல்லா இருக்கு. 7வது படிச்சுட்டு இருக்கிறேன். அம்மா மூலயமா சாப்பாடு நல்ல 5 நாளும் நல்ல சாப்பாடு போடுறாங்க. காய்கறி எல்லாமே போட்டு நல்லா இதாக கொடுக்குறாங்க. தமிழக முதலமைச்சர் அம்மா ஏற்படுத்தியிருந்த கலவை சாத திட்டத்தில் லெமன் சாதம், கருவேப்பிலை சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால நாங்கள் சோர்வு இல்லாமல் படிக்கிறோம். இதை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. தினம் தினம் ஒரு சாப்பாடு போடுறாங்க. வீட்டில் கூட நாங்கள் இது மாதிரிலாம் சாப்பிட்டதில்லை. இதனால நாங்கள் பிரெஸ்காக படிக்க முடியுது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு மாணவிக சார்பில் எங்களோட வணக்கம், நன்றி. கலவை சாதம்லாம் விதவிதமான சாப்பாடெல்லாம் போடுறாங்க. இந்த மசாலா முட்டையெல்லாம் போடுறாங்க. இதனால எங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கு, நல்லாவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும், தெம்பாகவும் இருக்கும், நல்லா படிக்கிறோம். முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முட்டை மற்றும் விதவிதமான கலவை சாதம் போடுறாங்க. நாங்கள் விரும்பி சாப்பிடுகிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதல்க அம்மாவுக்கு அவர்கள் நன்றி. இப்போ வகை வகையான சாப்பாடுலாம் ஸ்கூலில் போடுறாங்க. பல வகையான முட்டையும் போடுறாங்க. இந்த திட்டத்தை வழங்கிய முதலமைச்சர் அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வந்த பிறகு டெய்லியும் கலவை சாதமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுவையான சூடான சாப்பாடு எங்களுக்கு வழங்குறாங்க. தக்காளி சாதம், காய்கறி சாதம், மீல் மேக்கர், காய்கறி பிரியாணி சாதம், முட்டை, மீல் மசாலா முட்டை, மிளகு முட்டை இதெல்லாம் வழங்குறாங்க. இதனால் வாங்காத மாணவர்கள் கூட இப்போ சுவையாக அந்த சூடான சாப்பாடை வாங்கி விருப்பமோட சாப்பிட்றாங்க. இதனால் மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனளிக்கிறாங்க. எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றோம். எங்களை போன ஏழை மாணவர்களுக்கு உணவு கொடுத்து கல்வியும் கொடுத்து எங்களை ஊக்குவித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. விதவிதமான சாப்பாடுலாம் போடுறாங்க. இப்போ நல்லா சாப்பிட்றதுனால மைண்ட் நல்லா வேலை செய்யுது. இதெல்லாம் கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவேப்பிலை சாதம், முட்டை மசாலா, உருளைக்கிழங்கு பொரியல், கீரை சாதம் எல்லாமே போட்டாங்க. நான் விரும்பி சாப்பிட்டேன். அதனால முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. கீரை சாதம், கறிவேப்பிலை சாதம், முட்டை மசாலா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் விரும்பி சாப்பிட்டோம். முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக நன்றி. நாங்கள் பசியால் சோர்ந்தடைந்து படிப்பில் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அம்மா அவர்கள் உணவு கொடுத்து நல்லா படிக்கணுன்றதுக்காக ரொம்ப உதவி செஞ்சதுக்கு அம்மா அவர்களுக்கு நன்றி. கலவை சாப்பாடு போடுறாங்க. மசாலா நிறைந்த முட்டை வாரந்தோறும் 5 நாளும் போடுறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கூட செஞ்சதில்லை. இதை ஏற்படுத்தி கொடுத்த மாணவர்களுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். மாநில முதலமைச்சர் அம்மா புதிய வகை கலவை சாதம் உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சாதம் கொடுக்குறாங்க. மசாலா முட்டைகள் தராங்க. அது மசாலா முட்டைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இதனால எங்கள் பள்ளி மாணவர்கள் சோர்வடையாமல் புத்துணர்ச்சியாக இருக்காங்க. அனைவரின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாப்பாடுகள் போடுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அம்மாவிற்கு எங்கள் பள்ளியோட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விதவிதமாக சமைச்சு போடுறாங்க. நல்ல சாப்பாடாக இருக்குது. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக படிக்கிறதுக்கு நல்ல சத்தாக இருக்குது. எங்களுக்கு ஸ்கூல் வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நல்லா சமைச்சு போடுறாங்க. நல்லா சத்தாக நல்லா படிக்கிறோம். எங்களுக்கு சமைச்சு போட சொல்லி சொன்ன அம்மாவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தோட நாளைய தூண்களான மாணவர்களை உரமாகவும் பலமாகவும் வளமாகவும் நலமாகவும் மாற்றுவதற்காக அங்கன்வாடி மற்றும் பள்ளி சத்துணவு மையங்களில் பல்வகை புதிய சத்தான உணவு வகைகளை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் சத்துணவு திட்டத்தின் நோக்கம், செயல்படும் விதம், கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றின் விவரங்கள் குறித்து விரிவாக பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.